நீங்கள் வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலிருந்து தான் நீங்கள் தியானிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், அதிலே 14 மற்றும் 16, 14 and 16 ரெண்டையும் வாசிங்க. அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். 7ஆம் அதிகாரத்தில் 16, 17. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ, நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ முதலாவது கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், இந்த வருடத்திற்குள்ள உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், சகல வெற்றிகள், எல்லா மேன்மைகளையும் நீ சுதந்தரிப்பதற்கு தேவையான பலத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் பலனை தர்றேன் அப்படின்னு சொல்லல, உனக்கு தந்திருக்கிற பலன், உனக்கு இருக்கிற பலன். God has already empowered you. உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த பலன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஸோ ஒரு வார்த்தை அனுப்புகிறவர்னு போட்டிருக்கு. அடுத்த வார்த்தை வாசித்தோம், அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு, இங்கே போன்னு சொல்றாரு. நீங்கள் கீழ்ப்படிஞ்ச உடனே அடுத்தபடி என்ன செய்கிறார் தெரியுமா? உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இது எல்லாத்தையும் நீ செஞ்சிருவேன். இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெரிய விளைச்சலை பார்க்குறேன், ஒரு பெரிய வெற்றியை பார்க்குறேன். கர்த்தர் உங்களுடைய அடையாளத்தை முற்றிலுமாக மாற்றுவதை பார்க்குறேன். ஒரு பயந்த ஒருவன் பராக்கிரமசாலியாய் உருவெடுப்பதை பார்க்கிறேன். ஒருவேளை உங்களை பற்றி வேற யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை உள்ளபடியே அறிந்திருக்கிறார். God knows all your limitations. God knows who you are. நம்ம ஒரு நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, your name is what you are, அப்படிதானே? ஸோ உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற, நீங்கள் யாருன்றதுனால உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற. ஆனால் தேவன் எப்பவுமே he will not call who you are, he will call who you ought to be. நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே அழைச்சிருக்கணும்னா, கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கணும் தெரியுமா? பயந்தாங்கோலியே அப்படின்னு அழைச்சிருக்கணும். ஆனால் அப்படி அழைக்கல. எப்படி அழைச்சார் தெரியுமா? பராக்கிரமசாலியே. அந்த வார்த்தை ஒரு வாயிலிருந்து வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் கூடவே இருந்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற அடையாளத்துக்கு உரியவர்களாக உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாக மாற்றுவார். இந்த மாதத்தில் நியூ இயர் சர்வீஸில் நான் அந்த பகுதியை மட்டும் எடுத்தேன். ஐ வில் மேக் யூ. நான் சொன்னேன், இந்த வருடம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற வருடமாக இருக்கும்.
ஸோ இப்போ தேவன் உங்களை குறித்த தம்முடைய மகிமையான திட்டம் என்னவாக இருக்கிறதோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு அதற்கு ஏற்றாற் போல உங்களை அவர் வடிவமைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் உங்களை ஏற்படுத்துவார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, ஸோ இந்த தேவன் எழுதியிருக்கிறபடியே ஏற்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். ஸோ உங்களை எப்படி அவர் பார்க்கிறாரோ அப்படி அவர் அழைக்கிறார். அதற்கு ஏற்றாற் போல உங்களை அவர் உருவேற்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த கிதியோன் அந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். 2 பிரச்சனை பிரதானமாக நிற்கிது. பிரதானமாக 2 பிரச்சனை நிற்கிது. அதுக்கு அடிப்படையாக ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பயம், ஃபியர். பயங்கரமாக பயம் ஆட்கொண்டிருக்கிறது. கிதியோனுடைய வாழ்க்கையில் நிறைய பயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பயம் பயங்கரமாக ஆட்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பயப்படாதீங்கன்னு சொன்னால் கூட அவர்களால் அந்த ரியாலிட்டி ஆஃப் ஃபியர்லேருந்து வெளியில் வர முடியல. they were so caught up in fear. பயங்கரமாக பயந்துருக்கிறாங்க. பயம் அவர்களை பிடித்திருக்கிறது. பாருங்க, பயத்தை உடைக்கத்தான் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா விசுவாசத்தை கொடுக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு நம்ம ஜெயிக்க வேண்டியது. உலகத்தில் இச்சைகளை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குது தெரியுமா? பயம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா பயம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை கொண்டு அந்த பயத்தை நீங்களும் நானும் உடைக்க முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா ஃபெய்த்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஃபெய்த் வர 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 ஃபியர் என்ன ஆகிடும் தெரியுமா? Fear will diminish. When faith increases, fear will diminish. Praise the Lord. Amen. So இந்த அடிப்படையான பயம் சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனைனா 2 இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஒன்று வயல் பிரச்சனை, இன்னொன்று என்னென்னா வீட்டு பிரச்சனை. விளைச்சல் இல்லவே இல்லை, விளைச்சல் அளிக்கப்படுகிறது. வீடுகள் வீடு இருக்குது, ஆனால் யாருமே வீட்டில் என்ன செய்யலை, கட்டப்பட்ட வீடுகள், விதைக்கப்பட்ட விதைகள். நல்லா விதைச்சிருக்கிறான், பிரயாசப்படுத்தி விதைச்சிருக்கிறான், ஆனால் அந்த விளைச்சல் அவன் கையில் வந்து சேரலை. நல்லா கட்டப்பட்ட வீடு, ஆனால் அதிலே அவன் குடியிருக்க முடியவில்லை. வீடு அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஸோ ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தில் குடியிருக்க கூடாதபடிக்கு சத்துருவின் போராட்டம் அங்கே காணப்பட்டது. எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? கெபிகள், குகைகள், அரணிப்பான இடங்களை அடைக்கலமாக்கி கொண்டார்கள். Faith can definitely bring you inside your blessing, whereas fear can drive you out of your blessing. இந்த பயம் என்ன பண்ணிருச்சுன்னா, வீட்டு இருக்குது, வீடு என் வீடு தான், இது என் அட்ரஸ் தான், எனக்குள்ள நன்மை தான், எனக்குள்ள ஆசீர்வாதம் தான், ஆனால் அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இவர்கள் துரத்தப்பட்டுகிறார்கள். காரணம் பயம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இடைப்படுகிறார். ஒரே ஒரு மனுஷனை தான் பார்க்குறோம், மனாசே கோத்திரத்தை சேர்ந்த ரொம்ப எளிய குடும்பம், அபியேஸ்ரியர். அந்த அபியேஸ்ரியர் என்ற அந்த உட்பிரிவை சேர்ந்த மனாசே குடும்பத்தில் உள்ள கிதியோனை தேடி வராரு. அவன் ஒரு சின்ன பிளானோட வேலை செஞ்சிட்ருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த கோதுமையை தப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்து கொண்டிருக்கிறான். ஒரு டாக்டிக்கல் மூவ். ஏன்னா ஆலை அப்படின்றது ஒன்று, களம் அப்படின்றது ஒன்று. களத்திற்கு சம்பந்தப்பட்டவைகள் விளைகிற காலம் என்பது ஒன்று, ஆலை என்பதற்கு சம்பந்தப்பட்டவைகள் ஆலை ஆட்டப்படுகிற காலம் ஒன்று. களம் வேற, ஆலை வேற, வேற வேற சீசன். இவன் என்ன பண்ணுறான்னா, கோதுமையை களத்தில் தான் போரடிக்கணும், ஆனால் என்ன பண்ணுறான்னா ஆலைக்கு சமீபமாக என்ன பண்ணுறான், நிற்கிறான். நின்று என்ன செய்கிறான்னா, சத்துருக்களுடைய கைக்கு இதை தப்பு வைத்திடலாமே அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். பாருங்க, நம்மளுடைய திட்டம்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் தேவ திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? மகிமையாக இருக்கும்.
7ஆம் அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த வருடத்தில் கர்த்தர் செய்ய போகிற நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று சும்மா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். எடுத்தவனை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கும் ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார். ஆரோத் என்னும் நீரூற்று, சின்ன ஒரு ஊற்று, நீரூற்று. 7ஆம் அதிகாரம் அப்படிதான் தொடங்குது. ஆனால் முடிவில் என்ன தெரியுமா? யோர்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வருடத்தில் ஆண்டவர் ரொம்ப அற்பமான ஆரம்பத்தை மகிமையான முடிவாக கொண்டு வர போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப அற்பமாக துவங்குதோ அதெல்லாம் ஆச்சரியமாக மாற்றப்பட போகிறது. சின்ன ஆரம்பம் தான், சின்ன காரியம் செஞ்சோம், ஆனால் ஒரு பெரிய நிலைமையில் இப்போ வந்துட்டோம் பாஸ்டர். இதுதான் இந்த வருடத்தில் உள்ள பெரிய சாட்சியை. இந்த இடத்துக்கு போக சொன்னார் ஆண்டவர், போனோம். அது இவ்வளோ பெரிய கனெக்ஷனா, அது இவ்வளோ பெரிய லீடு கொடுத்துருச்சே, இவரை தான் பார்க்கணும், இப்படி தான் பார்த்தோம். அது தற்செயலாக நேரிட்ட செயல், ஆனால் எவ்வளோ பெருசு, அப்படிதானே? வேற எங்கேயாவது போயிருந்தா பிரச்சனை இல்லை. போவாசுடைய வயலில் தற்செயலாய் கால் மிதித்தவள் அந்த வயலுக்கே அதிபதியாக மாறிவிட்டாள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருஷத்தில். சில இடங்கள் உங்கள் லைஃப்பில் பாருங்கள், ஆக்சிடென்டலாக பை சான்ஸ் நான் அங்கே போனேன் பாஸ்டர், ஆனால் பாருங்கள் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. தேவன் அவ்விதமான கிரியைகளை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், அவங்கிட்ட இருந்த திட்டம் என்பது அவன் மனசுக்குள்ளே தோன்றின ஒரு சின்ன ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் அவனை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வராரு. கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்னு 11ஆம் வசனம் சொல்லுது. பார்த்தா ஒருத்தரை கூட காணோம் பாருங்களேன். எல்லாரும் விதைத்திருக்கிறார்கள், ஆனால் யாருமே விளைச்சலை எதிர்பார்க்கவில்லை. வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஒருவரும் குடியிருக்கவில்லை. ஸோ இன்னைக்கு அனுப்புகிற வார்த்தையே என்ன அப்படின்னா, பாருங்க, வயலில் உன்னுடைய விளைச்சல், அதாவது ஒரு சீடு அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் மல்டிப்ளைஸ், அப்படிதானே? அது ஒரு பெருக்கம். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் அது இனிமேல் நிச்சயமாய் அழியவே அழியாது. அதை ஒருவரும் அழிக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆசீர்வாத எல்லைகளில் இருந்து ஒன்றும் உங்களை துரத்தி விட முடியாது. You will dwell in the area of your blessing. Whatever God has in store for you. உங்களுக்கு தேவன் குறித்த எல்லைகள், உங்களுக்கு குறித்த ஆசீர்வாத நன்மைகளின் எல்லைகள், அதிலே நீங்கள் நிச்சயமாய் குடியமர்த்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நான் ஒரு குகை மாதிரி அதில் தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்ற, இல்லை, உனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் உன்னை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். இப்போ ஏதோ ஒரு சின்ன இடத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், கவலைப்படாத, உனக்காக கட்டமைக்கப்பட்ட பெரிய நன்மைகள் உண்டு. அந்த விலாசங்களிலே நீ குடியமர்த்தப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுவரைக்கும் உன்னுடைய விளைச்சல்கள் அழிக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். ஒருவேளை நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இழந்துட்டேன், நான் பிரயாசப்பட்டேன், என் கையில் சேரலை, அது நான் பிரயாசப்பட்டது கூட வரல. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, அது இல்லை, அதோடைய பெருக்கம் உன் கைகளில் சேரும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய பிரயாசங்களை அந்நியர் புசிப்பதில்லை, அவைகள் உன்னுடையதாகவே இருக்க போகிறது. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, ஒரு கிதியோன தேவன் எழுப்புவார்னு சொன்னால் அநேகர் குடியமர்த்தப்படுவார்கள், அநேகர் ரட்சிப்பின் வீடுகளில் சேருவார்கள், அநேகருடைய விசுவாசம் வர்த்தனை அடையும். விதை விசுவாசுக்கு அடையாளமாக இருக்கு, வீடு ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டிலே உங்களை நிறைப்பார். அவர் உங்களை நிறைக்கிறபடினாலே அநேகருடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், வீடு சேருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த வருஷமே என்ன தெரியுமா? இட் இஸ் எ இயர் இன் விச் God will make you, God will mold you. பிரைஸ் தி லார்ட்.
7ஆம் அதிகாரத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு 7ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 6ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 33-34 வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆமென். நல்ல கவனிங்க. அதாவது கிதியோன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ராத்திரியில போய் பாகாலுடைய பலிபீடத்தை உடைச்சு போடுறான். பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து போடுறான், உடைச்சிடறான். அது பெரிய பிரச்சனை ஆயிடுது. என்னன்னு விசாரிச்சு கடைசியில் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு எப்படினாலும் அவனை கொல்லணும். அதனால தான் அவனுக்கு எருபாகால்னு பேரே வந்துச்சு. கிதியோனுக்கு எருபாகால்னு அதுக்கு தான் பேர் வந்தது. அவனை நாங்கள் கொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே கிதியோனுடைய தகப்பனார் சொல்றாரு, நீங்க எதுக்குப்பா கொல்லணும்? நீங்க கும்பிடுற அந்த அந்த பாகாலை என்ன செய்யட்டும், பாகாலை பழி தீர்க்கட்டும்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தை புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்தார்கள். See, when the evil was aggravating, பிசாசு தீமை வாரிக்கொள்ள நினைத்த தீமை, அழிக்க நினைத்த தீமை கடந்து வந்தபோது ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வருடத்தில் எப்பெல்லாம் தீமைகள் அத்துமீற நினைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பொல்லாப்பு உங்க வாழ்க்கையில அத்துமீற நினைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் உங்களை அபிஷேகித்துக் கொண்டே இருப்பார். whenever the enemy is trying to intrude, whenever some evil aggression is felt, instantly the Lord will anoint you. உடனடியாக ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்தார். பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு தான் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கிறார்? உள்ளேயே இருக்கிறார். So he will empower you just like that. Praise the Lord. Amen. ஒரு பாலசிங்கம் பாய்ந்தது. அது பாய்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் படக்குன்னு வந்துட்டார். இங்கே ஏற்கனவே உள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள தானே. சிம்சோன் மேல ஒரு பாலசிங்கம் பாஞ்ச உடனே ஆவியானவர் வந்துட்டாரு, வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ உங்களுக்குள்ளவே அவர் இருக்கிறதுனால, whenever there is an intrusion, whenever there is an aggression, I want to tell you the Holy Spirit will take over. இந்த வருடத்தில் நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கிறான், யோசிச்சுட்டு இருக்கிறானாலே இங்கே உங்களுக்கு அந்த அனாயிண்டிங்கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூ ஜஸ்ட் பிகின் டு ஸ்பீக் இன் டங்ஸ் அண்ட் ஜஸ்ட் மூவ் போல்ட்லி. தைரியமாக போயிட்டு இருங்க. நமக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அருளப்பட்டிருக்கிறது. மிருகத்திலேயே தளர்ந்தே போகாத மிருகம் காண்டாமிருகமா? அதாவது நான் கொஞ்ச நேரம் நான் ரொம்ப ஒத்த கொம்ப வச்சு முட்டிலாம் பார்த்துட்டேன், கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு வரேன்னா என்ன செய்யாது? காண்டாமிருகம் போகவே போகாது. அது எப்படி தான் இருக்குமா? அந்த பலன் அதுக்கு போகவே போகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So you will move like a rhinoceros. யூனிகான்னு போட்டிருக்காங்க. அது சரியான மொழிபெயர்ப்பே கிடையாது. ஒரு மொழிபெயர்ப்பு போட்டுக்கிறது an animal, a beast with one horn அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மையான மொழிபெயர்ப்பு என்னது? தமிழில் அழகா இருக்கு, காண்டாமிருகத்தின் பலன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால உங்களை யாரும் நிறுத்த முடியாது. நீங்க சோர்ந்தும் என்ன பண்ண மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. காண்டாமிருகம் சார்ஜாக தான் இருக்கும், எப்போவுமே ரெடியாக தான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் கூட சரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓரமாக தூங்குறேன்லாம் கிடையாது. அது ரெடியாக இருக்கும். அதான் நீங்கள், அதான் நாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவ்விதமான பலனை நமக்கு அருளுகிறார். எப்பெல்லாம் சத்துரு இடைபட நினைக்கிறானோ, தடை செய்ய நினைக்கிறானோ, அல்லது ஒரு தீமையான யோசனை ஆலோசனை யாரோ ஒருத்தருக்குள்ள வருதோ, உங்களுக்கு விரோதமான ஒரு சின்ன பார்வை ஏதோ ஒன்று, உடனடியாக the Holy Spirit will anoint you and you will be on fire. Praise the Lord. Amen. சரி, 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு அப்பா இவங்க நிறைய பேர் இருக்காங்க,
ஏன்னா இந்த எக்கால சத்தம் ஊதின உடனே, இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் கெபிகளில் இருந்தும் குகையில் இருந்தும் அரணிப்பான இடங்கள்லேருந்து ஓடி விட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வழக்கம் அது. இட் வாஸ் தேர் கல்ச்சர், தேர் பிராக்டிஸ். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒரு ரட்சகன் எழுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா, எக்காலத்தை ஊதுவான். எவனை தேவன் எழுப்புகிறாரோ, ஒரு நியாயாதிபதியோ அல்லது ஒரு ரட்சகனோ யாரையோ தேவன் எழுப்புகிறார், ஒரு ராஜாவை யாரோ எழுப்புகிறார்னா அவன் என்ன செய்யணும், எக்காலம் ஊதணும். அது பிரமாணம். ஸோ இது நியாயாதிபதிகளின் காலம். அவ்வப்போது தேவன் ஒரு நியாயாதிபதி எழுப்பிட்டே இருந்தார். யாரெல்லாம் தேவன் எழுப்புகிறாரோ அவன் நியாயாதிபதியை எழுப்புனே அவன் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, எக்காலம் ஊதுவான். எக்காலம் ஊதிட்டான்னா ஜனங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் போயிருச்சு, நமக்காக தேவன் ஒரு நியாயாதிபதி எழுப்பிட்டாருன்னு சொல்லி அப்படி நினைப்பான் பாருங்க. ஸோ இந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே கெபியிலிருந்தும் குகையிலிருந்தும் அரணிப்பான இடத்துல இருந்து ஓடி வர்றாங்க. இந்த சத்தம் துணிக்கிற இடத்திற்கு வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்ன ஷாக்குன்னா, இருக்கிறதுலேயே நோஞ்சானா இருக்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறான், எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருக்கிறான். முன்னாடி நான் ராஜேஷ்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இப்போ சொல்ல முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் ஒய்ஃப் வேற பெரிய லாயர், கேஸ் கீஸை போட்டக்கூடாதுல்ல, அதனால் எனவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 மெலிந்த ஒருத்தன் அவன் ஊதி இருக்கிறான் பாருங்க. இவங்க பார்த்து ஓடி வந்துட்டானுங்க வேகமா. வந்து பார்த்தோன்னே சுற்றி முத்தி பார்த்து, நீ தான் ஊதுனியாப்பா, இவ்வளோ நேரம் இல்லை வேற யாரும் ஊதுனாங்களா? ஊதுறதெல்லாம் ரொம்ப பலமாக இருந்துச்சு, ஆளை பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப பலவீனமாக தெரியுதையா. அவன் என்ன சொல்லிப்பான் தெரியுமா, நான் தான் ஊதுனேன். ஏன் தெரியுமா, என்னை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைத்திருக்கிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பெரும்பான்மையான ஜனங்கள் உடைய பார்வை வேற மாதிரி இருக்கலாம், அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு என்ன பார்வை தேவை தெரியுமா, உங்களை அழைச்சவருடைய பார்வை தான் தேவை. என்னை அழைத்தவர் என்னை பரிசுத்தர் என்று அழைத்திருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னை பராக்கிரமசாலி என்று அழைத்திருக்கிறார். அந்த பார்வை தான் உங்களுக்கு தேவை. பெரும்பாலாய் வந்தவர்களெல்லாம் அலட்சியப்படுத்திட்டாங்க. இவனா மீதியானியருக்கு எதிராக வரப்போறது, இவனா எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. வேற வழி இல்லை, வந்துட்டோம், திரும்பி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் எல்லாருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, நல்லாவே பயம் இருக்கு, நல்லாவே அவிசுவாசம் இருக்கு, நல்லாவே சந்தேகம் இருக்கு. தெரியாம வந்துட்டோமே, இவன் தான் ஊதலாம் தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டோம். நம்ம ஒரு சிம்சோன் ரேஞ்சில் ஒருத்தரை எதிர்பார்த்து சிங்கத்தை சுழற்றி எரியக்கூடியவன் வந்து பார்த்தா இவன் என்னையா இவன். ஆனா கர்த்தர் அந்த கிதியோனைத்தான் பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெரும்பான்மையின் பார்வை உங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு தேவையில்லை. வாட் எவர் காட் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் யூ, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு தட். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க, அதுதான் நிறைவேறும். சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படும்படிக்கு தேவனுடைய கிரியைகள் அமையும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாவீது யுத்த காலத்தில் நிற்கும் போது எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருந்துச்சு. சவுல்லாம் சொல்லிட்டான், நீ சின்ன பையன்பா, அவன் பிறந்ததுலேருந்தே யுத்த வீரன். ஆனாலும் கர்த்தருடைய தீர்மானங்கள் தான் நிறைவேறும். இந்த வருடத்தில் உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறது அநேகருக்கு வியப்பாக இருக்க போகிறது. அநேகர் ஆச்சரியப்பட போகிறார், இவனா இதை செய்தான், இவன் மூலமாக இது நடந்தது என்று ஆச்சரியப்படும்படி தேவனுடைய கிரியைகள் நிச்சயமாய் அமையும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஆண்டவர் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கிளையாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவிசுவாசமும் பயமும் ஒரு நிமிஷம் கூட உங்க கூட நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது, ஓடிடணுமா. அதெல்லாம் சொன்னார், சொன்னதான் தாமதம். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவன் பாட்டில் ஓடியே போயிட்டான். 22,000 பேர், மொத்தம் 32,000 பேர் வந்ததில் 22,000 பேர் என்ன பண்ணிட்டான், ஒரே ஓட்டம். மீதமாக இருக்கிறது வெறும் 10,000 பேர் தான் இருக்காங்க. நினச்சிருக்கலாம், ஆண்டவரே நல்ல ரவுண்டு ஃபிகராக இருக்குது, 1000 10,000 இருக்குது, போதும் ஆண்டவரே, இதை கொஞ்சம் தேத்தி கீத்தி இடமா செய்யலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுவே இன்னும் ஜாஸ்தின்ட்டார்.
இஸ்ரவேல் எனக்கு விரோதமா வீம்பு பேசுவான். அது நல்லாவே பேசுவான் இல்லையா? எல்லாமே செஞ்ச பிறகு லைட்டாக மனசுக்குள்ள நம்ம தான் PhD படிச்சிருக்கோமே, ஒரு ஹெச்டியும் கிடையாது. கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தான் உயர்த்துக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சொன்னேன், ஆபிரகாம் 5 ராஜாக்களை மேற்கொண்டிருக்கிறான். 318 பேர் அவன் கூட இருந்தது. 318 பேர் தன் வீட்டிலே பிறந்து கைப்பிடிந்தவர்களாகி 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவங்களை கொண்டு போய் வைத்து ஒரு பெரிய ஜெயம். ஒரு ராஜா அல்ல, 5 ராஜாக்களை நிர்மூலமாக்கி இருக்கிறான். அப்படின்னு என்ன தெரியுமா? இஸ் entitled to receive all the spoils. ஆபிரகாமே எவ்வளோ பெரிய ஆளுப்பா, இந்தாப்பா இதெல்லாம் உன்னோட தான்ப்பான்னு சொல்ற இடத்துல அவன் சொல்றான் பாருங்க, கையை வைத்து சொல்றான், எனக்கு எதுவுமே வேணாங்கிறான். ஐ டோன்ட் வாண்ட். Maybe this is what I am already entitled to, but I don't want to receive anything. என்னுடைய பலத்திற்கோ என்னுடைய திறமைக்கோ கிடைத்த வெகுமானமாக அடையாளமாக எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அவருடைய தயவிலிருந்து எனக்கு என்ன படியெழுக்கிறாரோ அதுவே போதும்னு கையை உயர்த்திட்டான். நான் பூமியிலே பிரபல்யம் உள்ளவனாக இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானவனாய் அவருக்கு சிநேகிதனாய் இருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டான் பாருங்க. I just want to remain a friend of God. I don't want to be a popular person. I just want to be a friend of God. Praise the Lord. Amen. So இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாம் ஓடி போயிட்டான். 10,000 பேர் தான் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சிலர் இது இன்னும் அதிகம், நீ நீரூற்றண்டைக்கு கொண்டு போ, நான் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். ஸோ போகிறாங்க. ஒரு கையில் தின்பண்டம் இருக்கிறது, இன்னொரு கையில் எக்காலம் இருக்குது. எக்காலமும் தின்பண்டம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. தின்பண்டங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்தது. பிரியமாக போகும்போதே 2 அப்படி கடலை உருண்டை சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், அப்படியே மெண்டுக்கிட்டே போகலான்னு எண்ணத்தெல்லாம் கொண்டு வந்தானே தெரியல. தின்பண்டம் கையில், இன்னொரு கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற எக்காலம். தேவ திட்டத்தின்படி ஒரு எக்காலம் மட்டும் முதல்ல கொடுக்க பிடிச்சி எக்காலத்தை கையில் வச்சுருக்கிறான், தின்பண்டத்தை ஒரு கையில் வச்சுருக்கிறான். அப்படியே வரானுங்க. வந்தோடனே ஆண்டு சொல்கிறேன், இவனை அப்படியே குடிக்க சொல்லுப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒமான்லாம் இருக்கும், ஃபலாஜ்னு சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டம். அதுதான் அது, சரியா? அது தண்ணீர் வரக்கூடிய ஃபலாஜ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சிஸ்டம். நீங்கள் நெட்டில் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். அந்த சிஸ்டம் அங்கே தான் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு தண்ணியை குடிங்கன்னு ஒன்னே என்ன பண்ணிட்டானுங்களாம், நிறைய பேர், அதாவது 9,700 பேர் என்ன பண்ணியிருக்கான்னா, ரெண்டையுமே வைக்கலை, ரெண்டையுமே கையில் வச்சிருக்க கீழே வைக்கலை. வைக்காமல் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்படியே தண்ணி என்ன பண்ணிட்டான், அப்படியே குடிச்சிட்டான் பாருங்க. எல்லாம் என்னன்னா அதான் மெஜாரிட்டி. அதாவது ஒருத்தன் குடிக்கிறதே பார்த்துருந்தேன், அவன் அப்படி தானே அவர் குடிக்கிறார், அண்ணாச்சி அப்படி தான், நம்மளும் அப்படியே குடிப்போம், எல்லாம் அப்படியே குடிக்குது, எல்லாம் வரிசையாக. ஆனால் 300 பேர் என்ன பண்ணா தெரியுமா? தன் கையால் அள்ளி, கைகளால்னு போடலை, என்ன போட்டிருக்கு? தன் கையால் அள்ளி தன் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். இந்த 300 பேர்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்குங்க. எதை வைக்கலான்னு பார்க்குறேன். எதை கீழே வச்சா தான்ப்பா தண்ணி குடிக்க முடியும். எதை கீழே வைப்போம்? ஒரு கையில் கர்த்தர் கொடுத்த எக்காலம் இருக்குது, இன்னொரு கையில் எனக்கு பிரியமான தின்பண்டம் இருக்குது. பேசாமல் இதை கீழே போடுவோன்ட்டு என்ன பண்ணான்? தின்பண்டத்தை கீழே வச்சுட்டு தண்ணி அள்ளி குடிச்சான் பாருங்க. எந்த கைகள் தின்பண்டங்களை கீழே போட்டதோ அந்த கைகள் தான் தீவெட்டிகளை பெற்றுக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நிறைய நேரங்களில் நமக்கு பிரியமான, நமக்கு அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா? அவருக்கு பிரியமானதையும் வச்சுக்கிடுவோம், நமக்கு பிரியமானதையும் விட மாட்டோம். அப்படியே எனக்கு இதுவும் வேணும், அது ஆண்டவரும் வேணும், அதே நேரம் நான் இந்த டிவியில் இருக்கிறதையும் நான் பார்க்கணும், ஆண்டவரும் வேணும், நான் சினிமாவும் எனக்கு வேணும். அப்படியே ரெண்டையும் பிடிச்சிக்கிறோம். அப்படியே பிடிச்சி இப்படியே நான் ஸ்தோத்திரத்தோடு குடிச்சிட்டு போகிறேன், நீ ஸ்தோத்திரத்தோடு வீட்டுக்கு போயிடு, அவ்வளோதான். அவ்வளோ பேர் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. எவன் சரியான தீர்மானத்தை எடுத்து இது எனக்கு பிரியமானது, ஆனால் கர்த்தருடைய திட்டத்திற்கு இது தேவையில்லை, இதை இறக்கி வைக்கிறேன். பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, எனக்கு லாபமானவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல தெரிந்து கொள்ளுதலை செய்தார்கள். அந்த 300 பேர் மட்டும் கர்த்தர் பண்ணார், வேறு பிரித்தார். இவன் தான் வேணும் எனக்கு. என்ன, he is able to make a right choice. Praise the Lord.
ஒருவேளை இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையின் தருணங்களிலே சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் சொல்லணும், இது கர்த்தருக்கு உகந்தது, அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது எனக்கு பிரியமானது, இதை நான் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் இது கர்த்தருக்கு உரியது, தேவன் எனக்கு இது ஒரு அடையாளமாக தந்திருக்கிறாரு, அதை நான் இழக்க மாட்டேன். இந்த ரைட் டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தேவை. அதை ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு அதை நிச்சயமாக தெரியப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ அந்த 300 பேர் ரெடி ஆயிடுச்சு. தின்பண்டங்களை இறக்கினவர்கள் தீவெட்டிகளை பெற்றுக்கொண்டார்கள். ரொம்ப மகிமையாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, கிதியோன் இன்னும் ரெடி ஆகலை. அதனால தான் 7வது அதிகாரத்தில் கிதியோன்ட்ட வந்து கேட்குறாரு, போக பயப்பட்டாயானால். அப்படிதானே? அப்பா 32,000 பேர் வந்தாங்க, அந்த பயத்தை வடிகட்டிட்டேன். 22,000 பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவிசுவாசத்தை வடிகட்டினேன். 300 பேர் தங்கமான ஆட்கள் கூட இருக்காங்க. ஆனால் உன்னையே இன்னும் நான் சரிப்படுத்த வேண்டி இருக்குதே. அதனால தான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், ஐ வில் மேக் யூ. உங்களையும் என்னையும் ஆண்டவர் வடிவமைக்க. ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ ஒரு பெரிய திட்டத்தின் தலைவன், நீ ஒரு பெரிய தேவ திட்டத்தின் தலைவன், நீ உன்னை சரியாக்குனா ஒரு பெரிய திட்டம் நிறைவேறும். அதனால இந்த வருஷத்தில் நான் ஒன்றை சரியாக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன மாம்ச போராட்டங்கள், சின்ன சின்ன வீழ்ச்சிகள், அதை நான் இந்த வருஷத்தில் நான் சரிப்படுத்த போகிறேன். நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டோடு சொல்லணும், ஆவியானவரே எனக்கு நீங்கள் அப்படி செய்யணும், நான் இடம் கொடுக்குறேன். எனக்கு இன்னும் அந்த மாம்சத்தின் கிரியைகள் என் வாழ்க்கையில் இருக்க, ஆண்டவரே நீங்கள் அதை மாற்றும்படி நான் இடம் கொடுக்குறேன்ப்பா. அப்போ உங்களை ரிஃபைன் பண்ண இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் வில் டேக் ஓவர் அண்ட் ஹீ வில் மேக் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அழகாக ஆண்டவர் அவனை உருவேற்படுத்தி, எந்த அளவுக்கு உருவேற்படுத்தினார்னா 17ஆம் வசனம் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகள் 7 அதில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. அதாவது நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து நீங்களும் அப்படியே செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் ரைட் லீடர்ஷிப். நம்ம போய் சொல்லக்கூடாது, பிரதர் நீங்கள் ஏன் பிரதர் என்னைய பார்க்குறீங்க, நீங்கள் ஆண்டவர் பாருங்கள் பிரதர். மனுஷங்கன்னா பிறவினருக்கு தான் செய்யும், நீங்கள் என்னைய பார்க்காதீங்க அப்படி சொல்லக்கூடாது. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ரைட் கைண்ட் ஆஃப் மோல்டிங், ரைட் கைண்ட் ஆஃப் மேக்கிங், அதுதான் வெளிப்படுது. உங்களை கிறிஸ்து உருவாக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக பாருங்க, அப்படி நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் இந்த வருடத்தில் அவ்விதமாக உங்களை நடத்தும்படிக்கு விரும்புகிறார். உங்கள் அற்பமான ஆரம்பங்களை ஆச்சரியமாய் மாற்றி தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய வெற்றியை ரொம்ப எளிதாக நீங்கள் பெற போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு விளைச்சலும் உண்டு, இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வெற்றி உண்டு, விளைச்சல் உண்டு, மகிமையாய் நீங்கள் வீடு திரும்புவீர்கள். உங்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள நீங்கள் வந்து சேருவீர்கள். எதெல்லாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த அந்த ப்ராமிஸில் நீங்கள் குடியமர்த்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். த பாராமீட்டர் ஆஃப் தட் ப்ராமிஸ், அது எதுவோ அதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு என்ன பண்ணுவார்? குடியமர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று அனுப்புகிற அதே ஆண்டவர் கூடவே இருந்து பெரிய வெற்றிகளை அருளுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறபடினால
அநேகருடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். அநேகர் வீடு திரும்புவார்கள். அநேகர் ரட்சிப்பின் எல்லைக்குள் குடியமர்த்தப்படுவார்கள். சமாதான தாபரத்திற்குள் குடியமர்த்தப்படுவார்கள். நன்றி தகப்பனே. பிரைஸ் சொல்ல. அது மாத்திரம் இல்லை, நான் ப்ராஃபட்டிக்காக என்ன சொல்கிறேன்னா, இந்த வருடத்தில் whatever that is concerning your family, whatever that is concerning your workplace, your profession, God is definitely blessing you. Professional blessing and peace at home. சமாதானத்தை குடும்பத்தில் தந்து, வேலையில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு பெரிய உயர்வை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு மேக் ஹிம் a landmark of blessing. உங்களை அநேகரை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை பிளெஸ்ஸிங்குடைய லேண்ட்மார்க்காக கர்த்தர் வைக்க போகிறார். அடையாள சின்னமாக, ஆசீர்வாதத்தின் அடையாள சின்னமாக நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி வைப்பார். மற்றவங்க உங்களை ரெஃபரன்ஸாக பார்ப்பாங்க, இவங்களை மாதிரின்னு சொல்லுவாங்க. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த முதல் ஆண்டவரே வாரத்திலும் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்படியே கர்த்தர் கிரியை செய்வீராக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நானளவோ என்று சொன்ன தேவன் கூடவே இருந்து பெரிய விளைச்சலையும் பெரிய வெற்றியும் தருவீராக என்று செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, 7 வருடங்களாய் காணப்பட்ட சிறையிருப்புகள் அன்றோடு முடிந்து போனது. அதே போல நான் செபிக்கிறேன், இனி இவர்கள் ஆண்டவரே அடிமைப்படுவதில்லை, இனி இவர்கள் சிறுமைப்படுவதில்லை, இனி இவர்கள் தொய்ந்து போவதில்லை. கர்த்தர்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டம் எதுவோ அதற்கு ஏற்றாற்போல் நீர் அவர்களை அழைத்திருக்கிறபடினால் அந்த அழைப்பிற்கு ஏற்றபடியே கர்த்தர் அவர்களை அலங்கரிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்த உம்முடைய பெரிய தயவை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தினால் கிருபையினால் நிறைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை நீதிமான்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகவே இருக்கும்படி கிருபை செய்ததற்காக நன்றி. நித்தமும் உம்மோடு உறவாடும்படி உதவி செய்யோம்ப்பா. இன்னும் புதிய வெளிப்பாடுகளை தாரும். உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படி செபிக்கிறோம். இந்த வருடத்தில் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்களாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும், உம்முடைய மகிமையினால் நிறைத்து நடத்தும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.